ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அது வந்து மிகப்பெரிய அமெரிக்காவில் ஒரு ஷாப்பிங் ஸ்டோர் மாதிரி. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அதுவும் இன்டர்ன்ஷிப்பு. ஸோ எந்த இயர் பேட்ச் பாஸ் அவுட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் வந்து இது கரெக்டாக இருக்கும், எலிஜிபிள். ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வால்மார்ட் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கலாக தெரிஞ்ச பீப்பிள் இல்லை Tier 1 Tier 2 காலேஜ் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க வால்மார்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ வால்மார்ட் கம்பெனி எங்கே இருக்குது, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட் பேஸ்டாக சர்வீஸ் பேஸ்டாக அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் கூகுளில். ஸோ அந்த கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ யூஎஸில் அது பெரிய கம்பெனினா நமக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸில் கிடையாது, இந்தியாவில் பெங்களூரில் தான் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்மார்ட் ஹைரிங் கிராஜுவேட் இன்டர்ன்ஷிப், ஸோ நோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கிராஜுவேட் இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க கேட்கல. ஸோ இது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SDE இன்டர்ன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ச் எந்த பேட்ச் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பேட்ச் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பெக்டட் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 lakh rupees per month வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பெங்களூரில் தான் இந்த லொக்கேஷன் ஒர்க் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ வாட் யூ டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பெருசாக இந்த டாபிக்ஸில் எதுவும் கவர் பண்ண தேவையில்ல. ஸோ அபவுட் தி டீம், இந்த டீமை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுவும் நமக்கு தேவையில்ல. ஸோ இருந்தால் நீங்கள் பொறுமையாக அதை வந்து படிச்சுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் வாட் யூல் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் நமக்கு பெருசாக தேவையில்ல. வாட் யூல் பி பிரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கு வந்து தேவை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கரண்ட்லி பர்சூவிங் ஏ பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் ஆர் அன் ஈக்குவலன்ட் டிகிரி இன்ஜினியரிங் ஃபார் கிராஜுவேட் 2025. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அது வந்து கிராஜுவேட் இப்போ கரண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஹேவ் ஸ்கோர்டு ஏ கம்பைன்ட் அக்ரிகேட் ஸ்கோர் ஆஃப் 7 above across all the semesters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 70% மேலே இருக்கணும் எல்லா செமஸ்டர்ஸ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கோர் ஆஃப் 7 above all across semesters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூ possess an extremely sound understanding in the basic areas of computer science such as data structures, algorithms and object oriented programming designs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்கரிதம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அல்கரிதம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டிசைன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ப்ரோக்ராமிங் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூ ஹேவ் அ குட் கமாண்ட் அண்ட் எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், C++, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து வெல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். அதுவும் C++ இல்லை ஜாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தானாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனலிட்டிக்கல் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் வித் அன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில் இருக்கணும், அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூ ஹேவ் அ பே அட்டென்ஷன் டீட்டெயில்ஸ் ஆர் ரிலேட்டட் ஏபிள் டு இன்டரப்ட் டேட்டா அண்ட் ட்ரெண்ட்ஸ், டயக்னோசிஸ் ப்ராப்ளம் அண்ட் ஃபார்முலேட் எஃபெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டு பிளான்ஸ் டு ரிசால்வ் இஷ்யூஸ். யூ வில் பி செல்ஃப் ட்ரிவன் அண்ட் மோட்டிவேட்டட் என்டர்பிரனல் patient and desire to work in a fast paced result driven environment and varied responsibilities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மல்டிபிள் ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். கெரியர் கைடன்ஸ் ஆர் மார்க் இன்டர்வியூ, ஸோ 1-to-1 மென்டர்ஷிப் எல்லாமே நீங்கள் இதில் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே கீழே ஒரு அப்ளை லிங்க் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துடும். இதில் அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜாபை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான், அதுவும் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கரியர் கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.